கையிலே கபாலியாயிருப்பவன், திருமயிலையிலே அருளை அள்ளி கொடுப்பவன். கையிலே கபாலியாயிருப்பவன், திருமயிலையிலே அருளை அள்ளி கொடுப்பவன். சிதம்பரத்தில் நடனமாடும் ஈஸ்வரன், சிதம்பரத்தில் நடனமாடும் ஈஸ்வரன். சீர்காழிக்கு போய் வருவான் அனுதினம், சீர்காழிக்கு போய் வருவான் அனுதினம். திரு அண்ணாமலையில் மகாதீபம் எரியும், திரு அண்ணாமலையில் மகாதீபம் எரியும். அது சிவராத்திரி மக்களுக்கு அருள் புரியும், சிவராத்திரி மக்களுக்கு அருள் புரியும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய ஓம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய ஓம். பாம்பனியும் சாம்ப சிவன் கோயில், இங்கு பரம்பொருளை காத்திடலாம் நேரில். சிவலிங்கம் இருக்கும் ஊரில், சிவலிங்கம் இருக்கும் ஊரில் திரு அண்ணாமலையில் மகாதீபம் காணும், திரு அண்ணாமலையில் மகாதீபம் காணும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய ஓம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய ஓம். அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. ஒண்ணு போதுமா? அண்ணாமலை யானே எங்கள் அன்பில் கலந்தோனேன், உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனேன். அண்ணாமலை யானே எங்கள் அன்பில் கலந்தோனேன், உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனேன். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. புவனங்கள் ஆளும் அண்ணாமலையே, புவனங்கள் ஆளும் அண்ணாமலையே. உனது விழிகளில் ஆரிரரோ ஆரிரரோ. அண்ணாமலை யானே எங்கள் அன்பில் கலந்தோனேன், உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனேன். அண்ணாமலை யானே எங்கள் அன்பில் கலந்தோனேன், உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனேன். அண்ணாமலை யானே எங்கள் அன்பில் கலந்தோனேன், உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனேன். அண்ணாமலைக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையாருக்கு அரோகரா. நிறைய அண்ணாமலையாருக்கு அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் போதாது. இருந்தாலும் நினைத்தாலே நமக்கு நிறைய அருள் கிடைக்கும், முக்தி கிடைக்கும். இருந்தாலும் நமக்கு ஒரு மனசுன்னு ஒன்று இருக்குது. அண்ணாமலையாருக்கு ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்ட்டு. ஏன்னா முதல்ல அண்ணாமலையாருக்கு கிரிவலத்தில் இந்த ஆண்டு நான் கார்த்திகை தீபத்தில் பாடும்பொழுது கிரிவலத்தில் வேண்டிக்கிட்டேன். இந்த ஆண்டு 2026 பிறக்கும்போது ஜனவரிக்குள்ள ஏதாவது ஒரு பெரிய படத்தில் நான் பாடணும், அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகணும், அந்த பாடலும் ஹிட் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு கிரிவலம் முடிச்சு போய் படுத்தேன் ரூமில். கரெக்டாக காலையில் ஃபோன் வருது. அப்போ நான் ஃபோன் வரும்போது இந்த ஃபோன் ஜிவி சாருடைய ஃபோனாக இருக்கக்கூடாதா அப்படின்னு நினச்சேன். அதேமாரி சாருடைய ஃபோனு. எங்கே இருக்கிறீங்கன்னாரு. இந்த மாதிரி அண்ணாமலை கோயிலில் சார், இன்றைக்கி கார்த்திகை தீபம் கச்சேரி, சரி முடிச்சுட்டு நாளைக்கு வாங்க பாடணும் அப்படின்னாரு. சார் பராசக்தியான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாரு. அது நினச்சதை எப்பயுமே சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் நினச்சாலும் இங்கே முக்தி கிடைக்கும் அண்ணாமலையார்னு. அதே மாதிரியே உண்மையிலேயே இது எனக்கு நடந்தது. நீங்கள் உங்களுக்கும் தெரியும், இப்போ பராசக்தியில் பாடி 2 பாட்டு அதில் ஆடியோ லான்ச்லையும் பாடியிருந்தேன். அது ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த ஆண்டில் ஏதாவது ஒரு விருது வாங்கணும்னு நான் நினச்சேன் மனசுக்குள்ளே. ஆனால் தமிழக அரசனுடைய சிறந்த பின்னணி பாடகர் விருது வாங்கணும்னு நான் நினைக்கல. இதே மாதிரி தான் விருதாச்சலத்தில் விருதகிரீஸ்வரர் கோயில் ஆலயத்தில் பாடிட்டு அப்போ ரூமுக்கு போயிட்டு திடீர்னு மொபைல் பார்க்கும்போது 2020, 22
17, 18 அந்த விருது பட்டியல் இருந்தது. எல்லா பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் பார்த்தேன். சரி, இது எந்த ஆண்டு வரைக்கும் திரும்ப கொடுக்குறாங்கன்னு பார்க்கும்போது 2016 வரைக்கும்னு. சரி, 16ல் யாரெல்லாம் இருக்குன்னு பார்க்கும்போது திடீர்னு சிறந்த பின்னணி பாடகர் என் பேர் இருந்து வேல்முருகன்னு. ஒரு செகண்ட் நான் வந்து அப்படியே நெகிழ்ந்து உட்காந்துட்டேன். அப்படியே இது பெரிய குடுப்பனையாக இருந்தது. அதாவது ஈசன் முருகர் இப்படி அருள் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சந்தோஷமா இருந்தது. அதனால இந்த விருது அதுவும் ஒரு நாட்டுப்புற கலையில நான் இருந்து கிராமிய பாடகர்ல சிறந்த பின்னணி பாடகர் அப்படிங்கிறத இது ஒரு பெரிய விஷயம்தான் கிடைக்கிறதுங்கிறது. ஏன்னா நார்மலா நம்ம ஒரு மெலடி சிங்கர், ஒரு கர்நாடிக் சிங்கருங்கிறது அதை கண்டிப்பாக ஒரு மெலடி சாங்க்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நல்லா பாடிட்டா. ஆனால் நம்மளை மாதிரி ஃபோக் சாங்குக்கு ஒரு பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் அப்படிங்கிறது அது அமையுமாங்கிறது தெரியாது. அது இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். அதில் ஒரு குப்பை கதை, அதாவது நிறைய படம் பார்த்து குப்பை மாதிரி இருக்கும்பாங்களே, அந்த மாதிரி இல்லை. இது படமே துப்புரவு பணியாளர்களுடைய ஒரு ஸ்வீப்பருடைய கதை தான். அதில் லாரி எடுத்து அந்த குப்பையெல்லாம் வாரி போட்டுக்கிட்டு அதில் ஏறி போவாங்க இல்லையா, அந்த மாதிரி கதை. நம்ம டைரக்டர் டான்ஸ் மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் தான் அதில் ஹீரோவாக முதல் நடிச்சிருப்பாரு. அவருக்கு நான் இந்த பாட்டு பாடினேன். இது நான் முத்துக்குமார் சார் அவர்கள் எழுதின இந்த பாடல். நான் அப்போ நினச்சேன் இந்த பாட்டே பாசிட்டிவாக இருக்க, வாமச்சி வாடா மச்சி மாமன் டைம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு. அந்த டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்ன உடனேவே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்தது. இந்த பாடல் கண்டிப்பாக ஒரு பெரிய ஹிட் ஆகலாம் அப்படின்னு மனசுல நினச்சேன். அதே மாதிரி 2016க்கான இந்த படத்தில் வந்த பாட்டை தமிழக அரசு சிறந்த பின்னணி பாடகர் விருது கொடுத்ததுனால, சரி இந்த விருது எடுத்து போயிட்டு நம்ம அண்ணாமலையற்ற கிரிவலம் வரும்போது வேண்டிக்கிட்டோம் இல்லையா. அதனால் 2 விஷயத்துக்கும், அதாவது கிரிவலம் வருஷம் கார்த்திகை தீபத்தில் பாடுறதுக்கும், அதே மாதிரி இந்த விருது கிடைச்சதுக்கும் படத்தில் பாடினதுக்கும் அண்ணாமலையாருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுட்டு போகணுன்ட்டு வந்தேன். உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விருது கிடைச்சதுக்கு தமிழக அரசுக்கும் ஜூரி மெம்பருக்கும் அதே மாதிரி துணை முதல்வர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.